بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها. كل محدثة بدعة. كل بدعة ضلالة. كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லிமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்கின்ற தலைப்பினூடாக தொடராக பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை படைத்திருக்கிற இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் முன்னரே அறிந்திருக்கிறோம். இறைவன் இருக்கிறான் என்பதற்கான சான்றுகளையும் ஆதாரங்களையும் இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல வானம் பூமிக்கு இடையில் உள்ள எல்லாவற்றையும் இறைவன் தான் படைத்திருக்கிறான் என்பதற்கான ஆதாரங்களை உங்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம். இறுதியாக மனித படைப்பாகிய நம்மை படைத்திருப்பதில் நம்மை சிந்தித்து பார்க்கிற போது இறைவன் இருக்கிறான் என்பதை உறுதியான நம்பிக்கை உள்ள மக்கள் நம்ப முடியும் என்பதற்கான ஆதாரங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். இப்படி இறைவன் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரங்களை நாம் அறிந்து நாம் நம்புகிற இந்த நேரத்தில் இறைவன் எங்கு இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையும் மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. இறைவன் எங்கு இருக்கிறான் என்ற புரிதல் இல்லாததன் விளைவாக இன்று உலகத்தில் ஏராளமான குழப்பங்களும் பல கடவுள் கொள்கைகளும் இன்றைக்கு விவாதித்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது. மக்கள் கடவுள் இறைவன் எங்கு இருக்கிறார் என்பதை புரியாமல் கல்லில் கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள், மரத்தில் கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள், இன்னும் விலங்கினங்களில் மாடு ஆடு இதிலெல்லாம் கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள். அதை தாண்டி இறந்துவிட்ட நல்ல மனிதர்களில் இறந்து மண்ணோடு மண்ணாக நக்கி போய்விட்ட அந்த மனிதர்களிலும் கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள். இன்னும் கூடுதலாக இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை போல் மனஜலங்களை சுமந்து கொண்டு நம்மை விட ஆசாபாசங்களில் கூடுதலான தேவையுடைய மனிதர்களை கூட அவர்களிலும் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது. பெரும்பாலான மக்கள் மத்தியிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை வைத்து இன்றைக்கு அதை ஒரு வியாபாரமாக இவருக்குள்ளும் கடவுள் இருக்கிறார், இவர் பெரிய மகான், இவருக்குள்ள கடவுள் வந்து அவர் சொல்றதெல்லாம் கடவுள் சொல்ற வாக்கு என்று சொல்லி நம்புகிற மக்களை இருப்பதால் இன்றைக்கு நிறைய பேர் அதை ஒரு வியாபாரமாக நினைத்து செய்து கொண்டு பெரும் கோடீஸ்வரர்களாக உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ கடவுள் எங்க இருக்கிறார் என்ற புரிதல் இல்லாத விளைவாக எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறார், இவரிலும் கடவுள் இருக்கிறார், அவரிலும் கடவுள் இருக்கிறார், அதிலும் கடவுள் இருக்கிறது, இதிலும் கடவுள் இருக்கிறார் என்ற புரிதல் மக்களை முட்டாளாக்கி கடவுளின் நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான விஷயமாக இருப்பதால் கடவுள் எங்கு இருக்கிறார், இறைவன் எங்கு இருக்கிறார் என்கின்ற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் திருமலை குர்ஆனிலே சொல்கிற போது இறைவன் எங்கு இருக்கிறான் என்கிற செய்தியை அழகாக நிறைய இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். இப்படி புரிதல் இல்லாதவர்களை பார்த்து இறைவன் சொல்கிற ஒரு செய்தி, இறைவனை பற்றி அல்லாஹ்வை பற்றி உங்கள் புரிதல் தான் என்ன? நல்லா கேட்கிறான் கேள்வி.
அல்லாஹ் பத்தி நீங்க என்னதாப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அதுல போய் கடவுளுங்கிறீங்க, செத்து போனவன கடவுளுங்கிறீங்க, உயிரோட இருக்கிறவன கடவுளுங்கிறீங்க, அதுல கடவுள் இருக்கிறான்னு சொல்றீங்க. அப்ப அல்லாஹ்வை பத்தியான கடவுளை பத்தியான புரிதல் உங்களுக்கு என்னதான் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இறைவன் எல்லாத்துலயும் இல்ல, எங்க இருக்கிறான்? அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் தவா. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அரிசில இருக்கிறான், வானத்தில் இருக்கிற அரிசில் இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல சொல்றான். அந்த அரிசி எங்க இருக்கிறது? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அரிசின் மீது இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான். அரிசினா என்ன? நிறைய புரிதல் அல்லாஹ் குர்ஆன்ல அரிசை பத்தி சொல்லும்போது நிறைய சொல்றான். நம்ம டெய்லி நம்ம தூங்கும்போது ஓதக்கூடிய சூரா ஆயத்துல் குர்சி அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அழகா வல் அர்ஸ் வஸ் சமாவாத் வஸ் குர்சி சமாவாத் வல் அல்லாஹ் அர்ஸ் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா இந்த வானம் பூமியை உள்ளடக்கியது அல்லாஹ் சொல்றான். வஸ் குர்சி சமாவாத் வல் இந்த வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கியது அரிசி, அல்லாஹ்வுடைய அரிசி அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டார். அந்த வானம் எவ்வளவு பிரமாண்டமானது, இந்த பூமி எவ்வளவு பெருசு, இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கோம். அப்ப இதையெல்லாம் உள்ளடக்கியது இந்த அரிசி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த அரிசி மீது இருந்துதான் இந்த வானத்தை படைக்கிறான், பூமியை படைக்கிறான், இவ்வளவு பிரமாண்டமான பிரபஞ்சத்தை படைக்கிறான் என்று நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அல்லாஹ் முதல்ல ஒரு பொருளை படைக்கிறான் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம உலகத்துல ஒரு பொருளை செய்யறோம், ஒரு வாகன காரை படைக்கிறோம், கார் செய்யணும்னு வச்சுங்க. இந்த காருக்குள்ள இருந்து காரை செய்ய முடியாது. ஒரு தோசை ஊத்துறோம், ஒரு தோசை ஊத்தும்போது தோசைக்குள்ள இருந்து தோசை ஊத்த முடியுமா? அப்படி ஊத்த முடியாது. அல்லாஹ் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்கு வெளியில இருந்துதான் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறான், அரிசியில் இருந்துதான் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறான் என்பதை நம்ம ஆழமாக புரியும். இப்ப நம்ம மனிதன் படைப்பதற்கும் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு பொருள் செய்யறோம், ஒரு கப்பல் செய்யறோம், அந்த கப்பலுக்குள்ள இருந்து கூட அந்த கப்பலை செய்ய முடியும். ஒரு காருக்குள்ள இருந்து கூட அந்த காரை செய்ய முடியும். ஆனால் செய்வது வேறு, படைப்பது வேறு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பொருளை படைப்பவன் எப்படி இருக்கணும், ஒரு பொருளை செய்யறவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வேறு வேறாக நாம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியில் இருந்துதான் இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறான் என்ற போது இந்த அரிசி எவ்வளவு, அந்த அரிசியில் இருந்துதான் இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறான். அந்த அரிசி எவ்வளவு பிரமாண்டது என்று சொன்னால் வானம் பூமியை உள்ளடக்கியது அரிசி என்று இறைவன் திருமலைக்குள்ளாக சொல்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்றாங்க. நாளை வறுமையில் இந்த உலகத்தில் முதல் மனிதர் இருந்து இறுதி மனிதர் வரை உலகம் அழிக்கப்படுகிற போது எத்தனை மனிதர்கள் வருகிறாரோ அத்தனை மனிதர்களும் இறைவன் ஒரு நாள் இந்த உலகத்தை அழிப்பார். அத்தனை மனிதர்களும் ஒரு நாள் ஒன்று கூட்டப்படுவார்கள். விசாரணை நாளில் முதல் மனிதரிலிருந்து இறுதி மனிதர் வரை விசாரணை நாளில் ஒன்று கூட்டப்படுவார்கள். அன்றைக்கு 7 வகையான பேருக்கு 7 வகையான மக்களுக்கு அல்லாஹ் தன் அரிசிக்கு கீழாக நிலை கொடுப்பார் என்று நபிகள் நாயகம் சொல்றார். முதல் மனிதரிலிருந்து இந்த உலகம் அழிக்கப்படுகிற போது எத்தனை கோடி மக்கள், எத்தனை 1000 கோடி மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் ஒரு நாள் ஒன்று திரட்டப்படுவார்கள். ஒன்று திரட்டப்பட்ட அத்தனை மக்களிலும் 7 வகையான மக்களுக்கு அல்லாஹ் தன் அரிசிக்கு கீழாக நிலை கொடுப்பான் என்று அந்த அரிசியுடைய பிரம்மாண்டத்தை பற்றி சொல்கிற போது நபிகள் நாயகம் சொல்றாங்க. இந்த 7 வகையான பேர் யாரு? நீதியான அரசன், கற்பை காத்துக் கொண்டவன், தனது ரகசியமாக தர்மம் செய்தவன், அதே போல இளமையில அல்லாஹ்வுடைய நினைவோடு இருந்தவர்கள், பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்பில் இருந்தவர்கள், இப்படிப்பட்ட 7 வகையான பேருக்கு அல்லாஹ் நாளை வறுமையில அரிசிக்கு கீழாக நிலை கொடுப்பான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன எப்படி சொல்றேன்னா, இந்த அரிசியுடைய பிரம்மாண்டத்தை பத்தி சொல்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வளவு பிரம்மாண்டமான அரிசிக்கு கீழாக அரிசியில அல்லாஹ் வீட்டிருப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்காக இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. திருமலை குர்ஆன்ல 25வது அத்தியாயம் 59வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. சும்மஸ்தா அலல் அர்ஸ், அல்லாஹ் அரிசி மீது இருக்கிறான். ஃபஸஅல் பிஹி கபீரா, ஃபஸஅல் பிஹி கபீரா, நீங்க அல்லாஹ் அரிசி மீது இருக்கிறான், நீங்கள் அறிந்த இடத்திலே கேட்டு பாருங்க. இந்த இதை நம்ம புரிஞ்சிக்க முடியலையா? அல்லாஹ் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பிரபஞ்சத்தை படைச்சிருக்கான், அதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு அரிசியில அல்லாஹ் வீட்டு பிரம்மாண்டமான அரிசியில வீட்டு இருக்கிறான் என்பதெல்லாம் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது சொன்னா விவரமான ஒரு இடத்துல, அறிந்த ஒரு இடத்துல அதை கேட்டு பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை நம்ம திருமலை குர்ஆன்ல பார்க்கிறோம். இந்த என்ன ஆச்சுன்னு சொன்னா,
நமக்கு அல்லாஹ் பற்றியான புரிதல் இல்லாத என்ன செய்யறான்னு சொன்னா, பெரும்பாலும் முஸ்லிம்கள 95% மக்கள் எப்படி நம்புறான்னு சொன்னா, இந்த நாவலி பாட்டு படிப்பாரு, உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன் அப்படின்னு பாட்டு படிச்சிருப்பாரு. அந்த காலத்துல நம்ம அல்லாஹ் பத்தி புரிதல் இல்லாத பெரும்பாலும் எப்படி நம்பிட்டோம், உருவமற்ற இறைவன் அப்படிதான் பெரும்பாலும் நம்பி இருக்கோம் மக்கள். முஸ்லிம்கள் எப்படி நம்புறோம், உருவமற்ற இறைவன் அப்படிங்கறதான் பெரும்பாலும் நம்புறோம். அப்ப அந்த அரசுனா என்ன, அது ஒரு சக்தி அப்படி நம்பியிருக்கோம். இது அல்லாஹ்ங்கிறது ஒரு சக்தி மாதிரியும் ஒரு பவர் மாதிரியும் அப்படிதான் பெரும்பாலான முஸ்லிம்கள், 95% முஸ்லிம்கள் அப்படிதான் நம்ம நம்பி இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, அவனுக்கு ஒரு அரசு இருக்குது, அதுல அவன் அமர்ந்து இருக்கிறான் அப்படிங்கிற புரிதல் எல்லாம் இல்லை. அதுக்கு வேற விளக்கங்கள், அந்த உருவம் இல்லைங்கிற விளக்கம் சொல்றவங்க வேறு வேறு விதமான விளக்கங்களை சொல்றாங்க. அது அரசுங்கிறது ஒரு இது மாதிரி, ஆற்றல் மாதிரி, அதுல இருக்கிறான், இல்லைன்னா அது ஒரு சக்தி, அப்படி வேறு வேறு விதமான விளக்கங்கள் சொல்ற. அரிசுனா என்ன, சேர் இருக்கு, இந்த சேர் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு அரிசு குருசு அப்படிங்கறதெல்லாம் ஒரு சேர் மாதிரி உள்ளது. உட்காரத்துக்கான அமர்வதற்கான ஒரு சிம்மாசனம் சொல்றாங்க. சிம்மாசனம், சேரு, பெஞ்சு அப்படி சொல்றாங்க. அது மாதிரியான ஒரு பொருள் தான் அரிசி குருசு என்பதெல்லாம். அப்ப அதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு இப்படி எல்லாம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனாலதான் நம்ம உருவம் இல்லை அப்படிங்கிற ஒரு பவர், ஒரு சக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறதுனாலதான் பெரும்பாலும் அல்லாஹ் பத்தியான பயம் நமக்கு இல்லாமல் இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கு. இப்ப நம்ம என்ன நினைக்கலாம், அல்லாஹ்வுக்கு அது ஒரு பவர், அல்லாஹ்வால எல்லாத்தையும் பார்க்க முடியாது, எல்லாத்தையும் கண்காணிக்க முடியாது அப்படிங்கறதுனால அதை பிரிச்சு கொடுத்துருக்கான். அல்லாஹ்வுக்கான சக்தியை இவருக்கு கொஞ்சம், இவர் விசால் கொடுக்குற அவளியா, இவர் பாவத்தை மன்னிக்கிற அவளியா, அவருக்கு குழந்தை கொடுக்குற அவளியா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு வச்சிருக்கான், பல பாகங்களாக பிரிச்சு வச்சிருக்கான். ஏன்னா எல்லாத்தையும் அல்லாஹ்வால கண்காணிக்க முடியாது, அந்த ஆற்றலால் எல்லாத்தையும் கண்காணிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக பல பிரிவுகளை பிரிச்சு வச்சிருக்கான். அதனாலதான் போய் செத்து மண்ணோடு மண்ணாக மக்கி போனவர்களுக்கு போய் கூட இந்த தறிக்காக வச்சிருக்கான். காதல் தறிக்கா, சாதி தறிக்கா, நிறைய தறிக்காக வைத்திருக்கிறாரு. அதுல இவர் இருப்பார், சேர்த்து இருப்பார், அவர்கிட்ட போய் பாவம் பண்ணி கேட்பான், அவரு கண்காணிப்பாருன்னு சொல்லுவான். நம்மளுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருந்தோம். இந்த ஹாஜா மைதி அப்படிங்கிற ஒரு அவுலியா இந்தியாவில் இருக்காரு. அவர்கிட்ட போய் ஒரு மன்னர் சலாம் சொன்னாரு. சலாம் சொன்னா பதில் வரல. அவர் அப்ப எங்க இருந்தாரு, சலாம் சொன்னப்ப அவர் எங்க இருந்தாரு, கௌபத்துள்ளாவில ஜமாத் இமாமா இருந்து தொழில் வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, சொன்னோம்ல உங்களுக்கு. அப்படி எடுத்து பேசுறாரு. அப்ப அதெல்லாம் அப்படிலாம் ஒரு நம்புவதற்கு காரணம் என்ன, அல்லாஹ்வால் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஒரு செத்து மண்ணோடு மண்ணாக மக்கி போய் இருக்கிற ஒருவரால அவருக்கு அல்லாஹ்வுடைய சக்தியை கொடுத்து வச்சிருக்கான். அவரு இந்தியாவில் அடக்கம் பண்ணவர், அவர் அங்க போய் கௌரவத்தில் எழுதிட்டு இருப்பாரு, எங்க சலாம் சொன்னாலும் அவர் கேட்கும் என்ற ஒரு நம்பிக்கையை முஸ்லிம்கள் மத்தியிலே கூட்டி வைத்திருக்கிறார்கள். நிறைய மக்கள் எப்படின்னா நம்பி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு பெரிய பெரிய இமாம்கள் கூட, நிறைய ஓதி படித்தவர்கள் கூட இப்படியான கொள்கைகளை மக்கள் மத்தியில சொல்லிக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய நம்ம புரிஞ்சிருக்கிறது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறது இல்லை, அல்லாஹ்வை பற்றி எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிருக்கிறோம் தெரியல. அல்லாஹ்வை நம்ப வேண்டிய நம்ம விதத்தில் அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல சொல்லி இருக்கிற அடிப்படையில் நம்ம நம்பி இருந்தால் நமது வாழ்க்கையில மிகப்பெரிய பாவங்களில் நாம் விட மாட்டோம், தொழுகையை விட்டு நம்ம பாராமமாக இருக்க மாட்டோம். ஆனா நம்மளும் நம்ப வேண்டிய விதத்தில் நம்பாமல் இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. அப்ப அறிவுபூர்வமாக இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு அல்லாஹ் உரை கொள்கையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி அல்லாஹ் அரசிலிருந்து ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறான், எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை நமக்கு ஆழமாக இருக்கணும். நம்ம அவனை பார்க்க முடியாது அப்படிங்கிறதா வேற. இப்ப நம்ம பார்க்க முடியாது, அவன் பவர், அல்லாஹ் பவர் தான், சக்தி தான், அவனுக்கு ஒரு உருவம் இருக்குதான். நீ இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறை படிக்கும் போது நமக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் பேசும்போது என்ன சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், இறைவா உன்னை நான் பார்க்கணும். அவர் கேட்கிறாருல, இறைவன்கிட்ட கேட்கிறாரு, இறைவா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. கண் தராணி, என்ன நீ பார்க்க முடியாது, ஏன் என்னுடைய ஒளியை உன்னால சுமக்க முடியாது, பார்க்க முடியாது. இந்த நம்ம மக்கள் பெரும்பாலும் நம்புறாங்கல்ல, கல்லுல கடவுள் இருக்குது, இந்த ஊருக்கால கடவுள் இருக்குது, அவர் இறந்து போனவர்ல கடவுள் இருக்காரு, அப்படியே நம்புறாங்க. அப்படிலாம் முடியாதவர்களுக்கான ஒரு ஆதாரமாக இறைவன் திருமலை சொல்ற செய்தினா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவா உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, என்னை பார்க்க முடியாது, என்ன பாரு அந்த மலை இருக்குல்ல, இந்த மலைக்கு என் ஒளியை நான் காட்டுறேன், உருவத்தை காட்டுறேன், என் ஒளியை நான் காட்டுறேன்,
அந்த மலை அந்த இடத்தில் இருந்தால் பிறகு நீ என்ன பார்க்கலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு என்ன செய்யறான், தன்னுடைய ஒளியை இறைவன் மலைக்கு காட்டான். ஜபல் அந்த மலைக்கு இறைவன் தன் ஒளியை காட்டிய போது அந்த மலை உடைந்து துப்பு தூளாக ஆகிவிட்டதுன்னு நல்லா சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நான் உன்னை பார்க்கணும்னு கேட்கிறாங்க. நீ என்ன பார்க்க முடியாது, ஏன் பார்க்க முடியாது, உன்னோட ஒளியை நீ தாங்குற அளவுக்கு உனக்கு சக்தி இல்லை, அதனால நான் அந்த மலைக்கு என்னுடைய ஒளியை காட்டேன், அது அந்த இடத்திலே இருந்தால் பிறகு நீ என்ன பார்க்கலாம் சொல்லி அல்லாஹ் தன் ஒளியை அந்த மலைக்கு காட்டான். காட்டினா என்ன ஆச்சு, அந்த மலை அப்படியே உடைந்து நூலாக போய்விட்டது என்று அல்லாஹ் திருமலை குர்ஆனில் சொல்லி காட்டான். அப்ப இப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ஆற்றல் பேர் ஆற்றல் இப்படி இருக்கும்போது எப்படி இந்த மகான்ட அந்த இறை சக்தி இருக்க முடியும், எப்படி இறந்து போய் மண்ணோடு மண்ணாக போனவர்கிட்ட இந்த இறை சக்தி இருக்க முடியும், இறை ஆற்றல் இருக்க முடியும், கல்வியில எப்படி இருக்க முடியும், இன்னும் எத்தனை பேர் சாமியார் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நான் கடவுளின் அவதாரம் சொல்லிட்டு இருக்காங்க, அவன்கிட்ட எப்படி இருக்க முடியும் என்பதை சிந்திப்பதற்கு தான் இறைவன் இந்த செய்தியெல்லாம் சொல்லி காட்டான். அப்படி இறைவனை பற்றியான புரிதல் நமக்கு ஆழமாக இருக்கும். இறைவன் எங்க இருக்கிறான், அரிசி இருக்கிறான். அரிசி எவ்வளவு பிரம்மாண்டமானது, இந்த வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கிய மிக பிரம்மாண்டமான அரிசில அல்லாஹ் வீட்டு இருக்கிறான்னு சொன்னா அவன் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருப்பான். ஒரு மலைக்கு தன்னோட ஒளியை கொஞ்சம் காட்டுறப்ப அது உடைஞ்சி துப்புதுளாக போகுதுன்னு சொன்னா அவன் எவ்வளவு ஆற்றல் மிக்கவனாக இருப்பான் என்பதையெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல அரிசியை பத்தி நிறைய செய்தி சொல்றான். அரிசிக்கு ரப்புல் அரிசி அலி, அது மகத்தான அரிசி. திருமறை குர்ஆன்ல அரிசிக்கு நிறைய அல்லாஹ் சொல்றான், அதனுடைய விரிவுரையை அல்லாஹ் சொல்றான், இது மகத்தான அரிசி. என்ன சொல்றான், அரிசி மஜீத், கண்ணியமான அரிசி. அரிசி பத்தி எல்லாம் நிறைய செய்திகளை திருமறை குர்ஆன்ல சொல்றான். அரிசில அல்லாஹ் இருக்கிறான், அரிசி எப்படிப்பட்ட அரிசி என்பதெல்லாம் இறைவன் திருமறை குர்ஆன்ல நிறைய செய்திகளை சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற யாருக்கும் இறைவனுடைய எந்த ஒரு கடுகளவான ஆற்றலும் சக்தியும் இருக்க முடியாது என்பதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும். இதை சொல்லிதான் நிறைய மக்களை வெளியெடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு 1400 ஆண்டுகள்ல ஏராளமான மக்கள் இணை வைப்புல இவர் மகானு, இவருக்கு கொஞ்சம் அல்லாஹ்வுடைய சக்தி இருக்குது, நம்ம அல்லாஹ்ட்ட போய் நேரடியா கேட்க முடியாது, அல்லாஹ்ட்ட கேட்டாக்க அவனுக்கு புரியாது, இல்ல அவனுக்கு தெரியாது, எல்லாத்தையும் அல்லாஹ்வால கண்காணிக்க முடியாதுல்ல, நான் பேசுற மொழி அல்லாஹ்வுக்கு தெரியாது, அதனால என் ஊர்ல நான் பேசுற மொழியில எந்த அவுலியா இருக்கிறாரோ அவர்கிட்ட போய் விவரத்தை சொல்லி அவரு போய் சிபாரிசு செய்வாரு என்ற நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக பதிந்து போய் நிறைய கதைகளை கப்சாக்களை இந்த மக்களை வெளியெடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம நிறைய வரலாறு இருக்கு. அது ஒரு கடந்த காலத்துல போயிருச்சு, இப்ப ஏகத்துவ திருமறை குர்ஆன் அரபியில இருந்த காலத்துல மொழிபெயர்க்காத காலத்துல இருந்துச்சு, அதனால புரியாம தெரியாம நிறைய கதைகளை சொல்லி விட்டாங்க. அப்படின்னா இல்ல, இன்னைக்கு எல்லாமே திருமறை குர்ஆன் எந்த மொழியில வேணும் மொழிபெயர்ப்பு இருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் எந்த மொழியில வேணும் மொழிபெயர்ப்பு இருக்குது. அப்ப எல்லா செய்திகளையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். திருமறை குர்ஆன்ல என்னென்ன செய்திகள் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். இறைவனை பற்றி திருமறை குர்ஆன் எவ்வளவு அழகாக அற்புதமாக எந்த ஒரு கட்டுகளும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு செய்தி, பத்ர் போர்க்களத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கப்படுறாங்க, வெட்டுக்காயம் ஏற்படுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஒரு தூதருடைய முகத்துல ரத்த சாயத்தை ஏற்படுத்தியவருக்கு எப்படி வெற்றி பெற முடியும்? இதுல என்ன, நம்ம சாதாரண மனிதர்களாக ஒரு அடிபட்டு ஒரு வேதனையில சாதாரணமாக சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு தூதர், இறைவனின் தூதர், இது அல்லாஹ் இதை எப்படி எடுத்துக்கிறான், முகமதே அதிகாரத்தில் உனக்கு பங்கில்லை, ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், அதுவும் எவ்வளவு உயர்ந்தபட்ச ஒரு நேசத்துக்குரிய ஒரு தூதர், இறுதி தூதர், உன்னை தவிர அடுத்து எந்த தூதரும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இறுதி தூதராக இருந்தவர், ஏராளமான மக்களுக்கு தூதராக இன்றும் உலக அழியலான வரை தூதராக இருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட வலியால் ஒரு துன்பத்தால் அவர்கள் சொன்னது என்ன, ஒரு தூதருடைய முகத்துல ரத்த சாயம் ஏற்படுத்தியவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும் என்கிற ஒரே வார்த்தை தான். இது சாதாரண நம்மளாம் யோசிச்சா இது என்ன பெரிய தப்பா அப்படின்னு நினைச்சுக்கோம். ஆனால் அல்லாஹ் அதை எப்படி எடுத்துக்கிறான், முகமதே அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதராக மிகப்பெரிய சிரமத்தோடு கஷ்டத்தோடு
ஊரை விட்டு துரத்தப்பட்டு அடிபட்டு இந்த மக்களுக்கு தேவத்துவத்தை சத்தியத்தை எடுத்து சொன்ன தூதருக்கே எந்த அதிகாரமும் இல்லை என்கிற போது எல்லா ஆசாவாசங்களுக்கு உட்பட்டு சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய கொஞ்சம் விஷயம் கூட தெரிஞ்சுக்கலாம், நல்ல மனிதராக இருந்திருக்கலாம். எல்லா மனிதர்களும் நல்ல மனிதராக சொல்ல முடியாது. இன்னைக்கு கபூர் அடக்கம் செய்திருக்கிற அத்தனை பேரும் நல்ல மனிதராக இருந்தார் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையான மனிதர், உத்தமமான மனிதர், சொர்க்கத்திற்கு நிச்சயம் சொல்லப்பட்டவர் என்கிற உத்தரவாதம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நல்ல மனிதர் என்று கபூரில் அடக்கம் செய்து வைத்திருக்கப்படக்கூடிய அத்தனை பேருக்கும் அவர்கள் சொர்க்கவாசி நல்ல மனிதர் என்ற எந்த உத்தரவாதமும் இல்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருக்கே அதிகாரத்திலே பங்கில்லை என்கிற போது இந்த கபூரில் அடக்கம் செய்திருக்கிற மொய்தீன் ஆண்டவராக இருக்கட்டும், நாகூர் ஆண்டவராக இருக்கட்டும், அல்லது ஹாசா மொய்தீனாக இருக்கட்டும், இன்னும் ஏராளமான அவுலியாக்கள் இருக்கிறார்களே, யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பங்கு, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் என்ன பங்கு இருக்கிறது? இந்த மனிதர்கள் என்றைக்கும் சிந்தித்திருக்கிறார்களா? திருமலை குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, முகமது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று. முகமதுக்கே இல்லை என்கிற போது, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த முகமதுக்கே இல்லை என்கிற போது எப்படி இந்த அவுலியாக்களுக்கு இருக்க முடியும் என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல், திருமலை குர்ஆன் பற்றி எந்த அறிவும் இல்லாமல் ஏராளமான மக்களை, 190% மக்களை வழிகெடுத்து வைத்திருக்கிறார்களே, அதற்கு காரணம் என்ன? திருமலை குர்ஆனை பற்றியான புரிதல் இல்லாமல், அல்லாஹ்வை பற்றிய புரிதல் இல்லாமல், அல்லாஹ்வுக்கான ஆற்றல் என்ன, சக்தி என்ன, அவன் எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்பாளன் என்பது புரியாமல், இறைவன் எங்கிருக்கிறான் என்பதை புரியாமல், இறைவன் தனது ஆற்றலை மற்றவர்களுக்கு கொடுப்பானா என்பதை புரியாமல் இன்றைக்கு ஏராளமான மக்களை வழிகெடுத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் திருமலை குர்ஆனில் இருந்து பார்க்கிறோம். நிறைய விஷயம் அவ்வளவு சாதாரணமா சொல்றாரு. போய் நிறைய தரியாக்களை உடைத்த மன்னர் அவருக்கு போய் சலாம் சொன்னாரு. அவர் சலாம் சொல்லல, ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை சொல்லல. ஏன்னு கேட்கிறப்ப, நான் கௌரவத்தினால தொழுதுட்டு இருந்தேன், என்ன ஜமாத் செய்ய சொன்னாங்க, இமாமா நிக்க சொன்னாங்க, தொழுதுட்டு இருந்தேன், அதனால நீங்க சலாம் சொன்ன எனக்கு கேட்டுச்சு, தொழுதுட்டு இருந்தனால பதில் சொல்ல முடியல. இது யாருடைய ஆற்றல், யாருடைய சக்தி? எங்கோ இருக்கிற மனிதன் அழைக்கிற போது, கூப்பிடுகிற போது பதில் சொல்ல முடியும் என்று சொன்னால் எல்லாரும் சாதாரண மனிதனால சொல்ல முடியுமா? நான் எந்த வாசையில் வேண்டுமானாலும் பேசலாம், நான் என்னுடைய வாசை என் இறைவனுக்கு தெரியும். நான் எங்கிருந்து வேண்டுமானாலும் பேசலாம், என் இறைவனுக்கு தெரியும். என் மனதுக்குள் நினைப்பதையும் என் இறைவன் அறிவான். நான் இங்கு பேசுவது செவுக்கு அட்டால் இருக்கிற மனிதனுக்கு கேட்குமா? அப்ப அது கேட்குது என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் சக்தி கொஞ்சம் இருக்குதுன்னு அர்த்தம் தானே. நான் இங்க இருந்து பேசுறேன், அந்த பள்ளியாசல ஒருத்தர் உட்கார்ந்து ஒருத்தர் கேட்குது, நான் இங்க பேசுவது அங்க கேட்குதுன்னா அது மேல மைக்கு போட்டு ஆர்மி போட்டு பேசினா அவனை கேட்கும். ஆனா சாதாரண இங்க இருந்து பள்ளிவாசல உட்கார்ந்து நான் கையேந்தி என்னுடைய பாவத்தை மன்னிச்சு எனக்கு அதை கொடுத்துட்டு இதை கொடுத்து நான் இங்க உட்கார்ந்து கேட்டா அந்த பள்ளிவாசல உட்கார்ந்து ஒருத்தருக்கு கேட்குதுன்னு சொன்னா அவருக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றலில் ஏதோ ஒரு சிறு பகுதி இருக்குதுன்னு தானே அர்த்தம். இது கூடவா இந்த ஆளுங்களுக்கு, இந்த உலமாக்களுக்கு, இந்த திருமலை குர்ஆனை படித்தவர்களுக்கு விளங்காமல் போயிடும்? அப்படி இந்த சமுதாயத்தை நிறைய வழிநடத்தி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருமலை குர்ஆனில் இறைவனை பற்றி, தன்னுடைய பற்றி என்ன இறைவன் சொல்கிறானோ அதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அதற்கு தான் இந்த தலைப்பு பேசிட்டு தொடராக நம்ம இந்த வானத்தை எவ்வளவு பிரம்மாண்டமாக படைத்திருக்கிறார், இந்த பிரபஞ்சத்தை எவ்வளவு பிரம்மாண்டமாக, இந்த பூமியை எவ்வளவு அற்புதமாக இறைவன் படைத்திருக்கிறான். அதை தாண்டி இந்த மனிதர்களை இறைவன் எப்படி படைத்திருக்கிறான், எவ்வளவு அத்தாட்சிகளை அவனை நம்புவதற்காக விட்டு வைத்திருக்கிறான் என்பதெல்லாம் நாம் தொடராக பேசியிருக்கோம். அதுல அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மிகப்பெரிய பாதகம், அல்லாஹ்வை புரியாதா, அல்லாஹ் எங்க இருக்கிறான், அவனுக்கு ஆற்றல் என்ன, அவனுக்கு உருவம் இருக்கிறா இல்லையா என்கிற புரியெல்லாம் இல்லாத விளைவாகத்தான் நிறைய செய்திகள் இந்த மக்கள் மத்தியிலே தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான் இந்த தலைப்பை நாம் தொடராக பேசியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதில் நாம் புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களை இறைவன் ஆக்க பிரார்த்தனையோடு என் முதல்வர்கள் சேர்க்கலாம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு ஃபாத்திமில் அன்பியாவின் முர்சல். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மகான்களாக இருந்தாலும் சரி, கல்லிலோ அல்லது மண்ணிலோ மரங்களிலோ இறைவன் ஒரு பொழுதும் தன்னை ஆட்படுத்திக் கொள்ள மாட்டான் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் இறைவன் திருமலை குர்ஆனிலே நான் எங்கு இருக்கிறேன் என்பதை
அரிசில் இருக்கிறேன். இந்த அரிசி என்பது இந்த வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கியது என்ற சொல்லை சொல்லி இது பிரம்மாண்டமான அரிசியில் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவ்வளவு பிரம்மாண்டமான இறைவன் இந்த ஒன்றுக்கும் வராத கல்லில் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மரத்தில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இறைவனால் உருவாக்கப்பட்ட மகான்களிலோ அவுலியாக்களிலோ இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த மண்ணிலே இருக்கக்கூடியவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். நீங்கள் இந்த மண்ணிலே இருக்கிறவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். இறைவன் உங்க வானத்தில் இருக்கிற இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் வானத்தில் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்கிறார்கள்? இந்த மண்ணிலே இருக்கக்கூடியவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், விண்ணிலே இருக்கக்கூடியவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த பெண்ணை அழைத்து வாருங்கள். ஒரு பெண்மணி ஒருவரிடத்தில் அடிமையாக இருக்கிறார்கள், அவர் முஸ்லிமாகிவிட்டார், அவரை நான் விடுதலை செய்ய வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்? அவரை நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அவர் அழைத்து வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார், அந்த பெண்மணியிடத்தில் நான் யார் என்று கேட்கிறார். அந்த பெண்மணி சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த பெண்மணி என்ன சொன்னார்கள்? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் எங்கே இருக்கிறார்? அடுத்த கேள்வி சொல்கிறார். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா அவர் முஸ்லிம், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னால் முஸ்லிம் நம்ம நினைச்சு வச்சிருக்கோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, நான் யார்? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அந்த பெண்மணி சொல்றார், பிஸ்ஸமா. அந்த பெண்மணி கையை வானத்தை நோக்கி காட்டி, பிஸ்ஸமா வானத்திலே இருக்கிறான் என்று அந்த பெண்மணி சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் சொன்னார்கள், முஸ்லிம் தான், விடுதலை செஞ்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு முஸ்லிம் என்பதற்கான அடையாளம் ஒரு எந்த நம்பிக்கை இருக்கணும்? அல்லாஹ் இருக்கிறான், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இல்லை என்கிற நம்பிக்கையோடு, அல்லாஹ் இருக்கிறான் என்கிற நம்பிக்கையோடு சேர்ந்து அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்ற நம்பிக்கையும் ஒரு மூமினின் உள்ளத்திலே இருந்தால்தான் அவன் முஸ்லிமாக ஆக முடியும் என்பதற்கான ஏராளமான சான்றுகளும் சாட்சிகளும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான், அந்த அரிசி மிக பிரம்மாண்டமான அரிசி இருக்கிறது, அது வானத்திலே இருக்கிறது, வானத்தில் தான் இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை நம் உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டும். இந்த புரிதலோடு நாம் அல்லாஹ்வை நம்பினால் மட்டும்தான் இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ் வானத்திலிருந்து நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கான் என்கிற நம்பிக்கை இருக்கும். அல்லாஹ் எங்கேயே இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாம வானத்தில் இருந்து நம்மை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறான் என்கிற புரிதல் தான் நம்மை நேரான வழியை நம்மை செலுத்தும். ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை தான். இப்ப நம்ம ஒரு எறும்பு இருக்குது, அந்த எறும்பு நம்மளை எப்படி பார்க்கும்? நம்மளை பிரம்மாண்டமான படைப்பா பார்க்கணும் இல்லையா? நம்ம நிக்கிறது கூட நம்ம கால் வெளியில் இருக்க எறும்புக்கு நமக்கு தெரியாது. நமக்கு அந்த எறும்பு தெரிஞ்சால் கூட அந்த எறும்பு நம்மளை பார்க்காது. பக்கத்துல வெள்ள கொண்டு போனாலும் அந்த எறும்பு தெரியும், ஆனா நம்ம அந்த எறும்பை பார்த்துட்டோம். அப்ப நம்ம இறைவனோடு ஒப்பிடுகிற போது அந்த எறும்பு கூட ஒப்பிட முடியாது. அவ்வளவு சிறிய ஒரு படைப்பு நாம். அது அப்படிப்பட்ட படைப்பை இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நாம் எறும்பை விட சின்னது, ஆனால் இறைவன் பிரம்மாண்டமான ஒரு, அவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற சிந்தனை மட்டும்தான் நம்மை நேரான பாதையிலே, சரியான பாதையிலே, பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டு இறைவனுடைய கட்டளையை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கும் என்பதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களை என்னை ஆக்க பிரார்த்தனையோடு என் உரையை நிறைவு செய்ய.